சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக அம்மா பேரவை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டும் 2026 அதிமுக ஆட்சி அமைப்பது குறித்தும் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அம்மா பேரவை செயலாளருமான RB உதயகுமார் தலைமை தாங்கினார். ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், கழக மகளிரணி செயலாளர் ப. வளர்மதி, முன்னாள் அமைச்சர்களான கடம்பூர் ராஜு, OS மணியன், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் அம்மா பேரவை இணை செயலாளருமான ஜெயவர்தன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 2026 ஆட்சி அமைத்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை அரியணை ஏற்றுவோம் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டும் 2026 அதிமுக ஆட்சி அமைப்பதை குறித்தும் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அம்மா பேரவை செயலாளருமான RB உதயகுமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களுக்காக குரல் கொடுத்து மக்கள் பணியை மகேசன் பணி என கடமையாற்றி வருபவர் பொதுச் செயலாளர் என்றார். கழகத்திற்கு பல பிரச்சனைகள் வந்தபோதும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கழகத்தின் முன்னேற்றத்திற்காக தற்பொழுது வரை உழைத்து வருபவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்றார். இன்றைக்கு இந்த தலைமை கழகத்தில் இந்த கோயிலிலே நாம் விவாதிக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய பிறந்த தின விழா அவர் உடல் வலிமையோடும் முழு ஆரோக்கியத்தோடும் மீண்டும் அவர் முதலமைச்சர் அரியணையிலே அமர்வதற்கு நீங்கள் தொடங்கி வைக்கிற இந்த வாழ்த்துதலும் பிரார்த்தனையும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று அம்மா வந்து சென்ற தலைவர் வந்து சென்ற இந்த கோயிலில் இருந்து மூத்தவர்கள் அண்ணன் பொருளாளர் திண்டுக்கல் அவர்களும், நம்முடைய மூத்தவர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும், வைகீச்செல்வன் அவர்களும், அண்ணன் OS மணியன் அவர்களும், அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்களும், குட்டியப்பா அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். வரலாற்றிலே இடம்பெறுகிற ஒரு நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்திலே அம்மாவினுடைய தெய்வ வாக்கு கிடங்க மக்களுக்கு சேவையாற்றும். அப்போது இந்த வரலாற்று நிகழ்வும் அதில் இடம்பெற்றிருக்கும் என்பதை சொல்லி